வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 33. ஒட்டகத்தின் இரட்டை முதுகில் கெட்டியான துணி போர்த்தி இருந்தது. அசௌகரியமாக உட்கார்ந்து கொண்டு பெரிய உதடுகளால் எதையோ கவலையே இல்லாமல் மென்று கொண்டிருந்தது. பைராகி அதன் சொந்தக்காரனுடன் முத்துக்குமரனுக்கு புரியாத பாஷையில் பேசிக்கொண்டிருந்தார். ஒட்டகக்காரன் கைகளை வேகமாக அசைத்து பேசுவதிலிருந்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக தெரிந்தது. அவர்கள் ஒரு பழைய காலத்து இருண்ட கட்டிடத்தின் முன் மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். கட்டிடம் சந்தோஷ நாட்களை பார்த்திருக்க வேண்டும். இப்போது அதில் உடைந்த சுவர்களில் கண்ட மேனிக்கு காட்டு செடிகள் பரவியிருந்தன. யோ, நாம எங்கேயா இருக்கோம்? முத்துக்குமரன் பதில் சொல்லவில்லை. ஐயோ, உன்னோட ரொம்ப சிரமம் ஐயா. சரி, ஒட்டகத்தை பார்த்து கேட்குறேன். ஒட்டகம், இது என்ன ஊரு? யாருக்கு தெரியும் என்றான் முத்துக்குமரன் ஒட்டகத்திடம். வெள்ளைக்காரங்க வேற பாதையில எப்போவோ போயிட்டாங்க. இந்த ஆளு குறுக்கு வழி நம்ம எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியல. ஒட்டகம், எப்படியாவது துரை இருக்கிற ஊருக்கு போய் சேர்ந்தால் சரி. உனக்கு வேற நினைப்பே கிடையாதா ஒட்டகம்? எப்ப பார்த்தாலும் பழிதானா? வேற நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. பக்கத்தில் குத்துக்கள் மாதிரி ஒருத்தி வந்துக்கிட்டே இருக்கேன். மற்றவன் பொண்டாட்டியா இருந்தா அட சும்மா பேசினா தப்பா? எந்த ஒரு நியாயம்? பேச்சில் தான் எல்லா வினையும் ஆரம்பிக்கும். பூஞ்சோலை அவன் எதிரே வந்து நின்று நேராக பார்த்தாள். இதை பாரியா, உனக்கு இரக்கம் கிடையாதா? எவ்வளவு அல்லல் பட்டு உன் பின்னால துரத்திக்கிட்டு வந்திருக்கேன். உன் மனசு என்ன கல்லா? துரைய கொன்னுட்டு அப்புறம் உன்னை கொண்டு உன் புருஷங்கிட்ட விட்டுற போறேன். நெசமாவே ஒட்டகந்தாயா நீ? பைராகி அவர்கள் அருகே ஒட்டகக்காரனுடன் வந்தார். எல்லாம் பேசியாச்சு. நேர வடக்கே போய் கங்கை நதிக்கரையை பிடிச்சிட்டு அங்கிருந்து படகுல காசிக்கு போயிடுறோம். வெள்ளைக்காரங்க அவங்க எப்படியும் கல்கத்தா போயிட்டு அங்கிருந்து உத்தரதேசம் வரதாத்தான் எனக்கு செய்தி கிடைச்சிருக்கு. கலகம் அங்கதான் நடக்குதாம். அவங்க பின்னால போய் திரும்ப மேற்கே வரதுல லாபம் இல்லை. அதனால குறுக்க வெட்டிடுறோம். நீ சொல்றதே ஒன்றும் விளங்கல்ல பைராகி என்றாள் பூஞ்சோலை. ஆமா, இது எதுக்கு என்றால் ஒட்டகத்தை நோக்கி. வாடகைக்கு எடுத்திருக்கேன். 3 பேரும் இதுல தான் இனிமே பிரயாணம் செய்ய போகிறோம். ஐயோ, 3 பேரை தாங்குமா? ஒருத்தர் நடந்து வர வேண்டியது, மற்ற 2 பேரும் சவாரி. இப்படியே மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்கலாம். நல்லா சும தாங்கும். அப்பப்போ சிரிக்கிற மாதிரி சத்தம் போடும். பயந்துக்காத என்ன? பைராகி அவர்களது தற்காலிக உடைமைகள் அத்தனையும் கொண்ட 2 சாக்கு பைகளை ஒட்டகத்தின் பக்கவாட்டில் பொருத்தி அதை தட்டி கொடுத்தார். ஒட்டகக்காரன் காசை எண்ணிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தான். தன் ஒட்டகத்தின் கல்யாண குணங்களை சொல்கிறான் போலும். முத்து, ஏறிக்க. நீ தான் கொஞ்சம் கலப்பா இருக்க. முதல்ல நான் நடந்து வர்றேன். நீங்க 2 பேரும் ஏறி வாங்க. இல்லையா, நான் நடந்தே வர்றேன். இதை பாரு, இந்த கூட்டத்துக்கு தலைவன் நான் சொல்றதுக்கு மறுப்பு கிடையாது. ஏறுனா ஏறணும். பொண்ணு, சீலையை இடுப்பை சுத்தி இறுக்கிக்கிட்டு அந்த ஆள் ஏறினதும் பின்னால ஏறிக்க. 2 முடிச்சு இருக்குது பாரு. பின்முடிச்சு பள்ளத்துல பொருந்தி உக்காந்துக்க. கொஞ்ச தூரம் தொடை அறையும். எலும்பெல்லாம் பாகம் பாகமா ஆடும். பரவாயில்லை, சமாளிச்சிடலாம். பழக்கமாயிடுச்சுன்னா அதுவே ஒரு சுகமாகவும் இருக்கும். முத்துக்குமரன் முதலில் ஏறிக்கொள்ள, பின் இருக்கையின் இடைவெளியில் பூஞ்சோலியை பைராகி ஏற உதவி செய்ய ஏறிக்கொண்டாள். அவளுக்கு சிரிப்பாய் வந்தது. ஒட்டகம் மெல்ல முதலில் பின்னங்கால்களின் மடக்கலை நீக்கி கொண்டு ஆகாசத்தில் உயர, பூஞ்சோலை ஏறக்குறைய முத்துக்குமரன் மேல் விழுந்தாள். ஐயோ ஐயோ, பயமா இருக்குது பைராகி. பயப்படாத, கெட்டியா பிடிச்சுக்க. உறுத்துது. இப்போது முன்கால்களையும் நேர்படுத்தி கொண்டு அது புறப்பட அவர்கள் வகை வகையாக ஆட்டம் கண்டார்கள். ஏதோ ஒரு அலை மேல் பிரயாணம் செய்வது போல் இருந்தது. அவ்வப்போது குலுக்கலில் அவள் மார்பு முத்துக்குமரன் மேல் இடிக்க வேண்டியது கட்டாயமாக பட்டது. வேணும்னுட்டு இடிக்கலையா, இந்த உதறுது என்றாள் பூஞ்சோலை.
முத்துக்குமரன் பேசாமல் இருந்தான். பைராகி கீழே இருந்து பாட்டு பாடத் துவங்கினார். மூட்டுக்கு மூட்டு வலிக்குது பைராகி. பழகிக்க. எங்க கூட எதுக்கு வந்த? பேசாம ஊர்லயே இருந்து குழந்தை குட்டி பெற்றிருக்கலாம் இல்ல? திமிரு என்றான் முத்துக்குமரன். ஆனால் அவன் மனத்தின் உள்ளே சற்று சலனம் இருந்தது. இப்போது பூஞ்சோலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசைவுகள் பழகிவிட்டன. இடுப்பில் ஒரு சொடுக்கு, ஒரு இடது பக்க வெட்டு, மார்பு ஒரு முன்துருத்தல், அப்புறம் வயிற்றில் மெல்லியதொரு குத்து போல. இதே திரும்ப திரும்ப. மெல்ல முத்துக்குமரனின் தோளை தொட்டாள். கல்கத்தாவிலிருந்து நதி மார்க்கமாக பனாரஸ் நோக்கி கிளம்பிய படகு தொடரில் மெக்கென்சியும் ஆஷ்லியும் ட்ரெவரும் இருந்தார்கள். மெக்கென்சி எதிர்நோக்கிய ஆர்வத்தில் இருந்தான். ஆஷ்லி, ரொம்ப நாளாயிற்று நிஜ மனிதர்களை கொன்று. தன் துப்பாக்கியை தடவி கொடுத்து கொண்டான். எட்வர்ட், உன் மனைவி எப்போது கிளம்பி போனாள்? இந்நேரம் கான்பூர் சௌக்கியமாக போய் சேர்ந்திருப்பாள். கான்பூரில் நிலைமை மோசம் என்றான். கேப்டன், என் மனைவியை பற்றி நான் கவலைப்பட்டு கொள்கிறேன். ஆஷ்லி மௌனமானான். அவன் தினம் தினம் எழுதும் குறிப்பேட்டில் அன்று எமிலி கொடுத்த ரோஜா முத்திரை பதிந்திருந்தது. நான் அவளை பற்றி நினைப்பதே தவறு என்று ஒரு மூலையில் என் மனசாட்சி எச்சரிக்கை செய்கிறது. ஆனால் அதையும் மீறி ஒன்று என்னை முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு எமிலி எமிலி என்று என் இரத்தத்தின் துடிப்பு ஒவ்வொன்றிலும் செய்தி அனுப்புகிறதே, அது என்ன? சைத்தானின் குரலா? இல்லை, அவள் போய்விட்டாள். இருந்தும் அவளை நிச்சயம் மறுபடி சந்திப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில்தான் பிரயாணமே மேற்கொண்டிருக்கிறேன். அது ஒன்றுதான் எனக்கு உந்து சக்தி. எனக்கு இந்தியர்களை கொல்வதில் ஆர்வமில்லை. கலகம் செய்கிறார்கள் என்றால் காரணம் இருந்துதான் ஆக வேண்டும். பரிதாபத்துக்குரியவர்கள். அவர்களை நாம் நடத்தும் விதத்தில் எத்தனையோ தப்புகள் இருக்கின்றன. அதை முதலில் திருத்த வேண்டும். இந்த வினோத ராஜ்யத்தை எங்களில் எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறோம்? இங்கிலீஷ் ராஜ்யத்தின் ஆணவம் போல படகுகள் அசைந்தாடி சென்று கொண்டிருந்தன. முன்படகுகளில் தளவாடங்கள் நிரம்பி இருந்தன. துப்பாக்கி முனை கத்திகள் வானத்தை குத்த முயன்று கொண்டிருக்க, பெட்டி பெட்டியாக கார்ட்ரிட்ஜ்களும் பீரங்கி குண்டுகளும் பிரயாணம் செய்தன. நதியோரத்தில் அடர்ந்த மரங்களின் ஊடே பெரிதாக புகைமேகம் தெரிந்தது. படகோட்டிகளின் தசைநார்கள் சூரிய மஞ்சளில் பளபளத்தன. 4 பேர் நீண்ட கோல்களை செலுத்தி படகுக்குள்ளேயே நடந்து மெல்ல நீரோட்டத்தின் எதிர்ப்புக்கு ஈடு கொடுத்து செலுத்தி கொண்டிருந்தார்கள். அங்கே என்ன புகை என்றான் எட்வர்ட். தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த இந்துஸ்தானி தெரிந்த அதிகாரி மூலம் படகோட்டியை கேட்க அவன் ஏதோ சொல்ல அதிகாரி சற்றே திகைத்தார். என்னவாம்? ஒரு கைம்பெண்ணை எரிக்கப் போகிறார்களாம். அட, பார்க்கலாம் வா. படகை கரைக்கு செலுத்த சொல்லுங்கள். ஆஷ்லி திடுக்கிட்டான். கைம்பெண்ணை எரிக்கிறார்களா? சக்தி எப்போதோ தடை செய்யப்பட்டு விட்டதே. இன்னும் சில இடங்களில் நிகழத்தான் செய்கிறது. நூற்றாண்டு கணக்கான பழக்கத்தை சில வருடங்களில் நீக்கிவிட முடியுமா? எட்வர்ட், கேப்டன் ஃப்ரேசர், வாருங்கள், போய் பார்க்கலாம். சுவாரஸ்யமாக இருக்கும் போல் தெரிகிறது. இல்லை இல்லை, தடுக்க வேண்டும் என்றான் ஆஷ்லி. முதலில் பார்க்கலாம், அப்புறம் தடுப்பதை பற்றி யோசிக்கலாம். படகை கரையோரமாக செலுத்த ஆணையிட்டான் மெக்கென்சி. கல்கத்தாவில் இருந்து வியாபார படகுகள் அந்த புகை மேகத்தை பற்றி எந்தவித கவலையுமின்றி ஊர்ந்து கொண்டிருக்க, இவர்கள் படகு திசை திரும்பி கரையை விரும்பியது. கரையடைந்து சாய்வு பலகை வைத்ததும் மெக்கென்சி துடிப்புடன் இறங்கினான். ஆஷ்லிக்கு தயக்கமாக இருந்தது. கரையோரத்தில் குபு குபு என்று சனங்கள் கூடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு சிதை அடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆஷ்லிக்கு முதலில் அதை பார்த்ததும் தோன்றிய அருவருப்பை மீறி ஆர்வமும் ஏற்பட்டது. என்ன வினோதமான மக்கள்! யாரும் ஏதும் கவலைப்படாமல் ஒழுங்காக சிதையை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். சற்று வழுக்கலான கரையில் சிரமத்துடன் ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டு ஏறி ஆஷ்லி, மெக்கென்சி, ட்ரெவர் மூவரும் மேலே வந்தார்கள்.
இப்போது சிதை தெளிவாக தெரிந்தது. இவர்கள் இருந்த இடத்திலிருந்து 200 அடி தூரம். அங்கே கூடியிருந்தோர் ஒருவரும் இவர்கள் வருவதை கவனித்ததாக தெரியவில்லை. அவர்கள் கவனம் முழுவதும் சிதைக்கு அருகே நின்று கொண்டிருந்த பெண் மேல் இருந்தது. கீழே இறந்து போன அவள் கணவனின் உடல் மூங்கில் படுக்கையில் வெண்ணுடை அணிந்து காத்திருந்தது. இறந்தவனுக்கு 35 வயது இருக்கலாம். கொஞ்சம் உயரமான ஆசாமி என்பது தெரிந்தது. அந்த விதவை மற்ற பெண்களிலிருந்து வித்தியாசமாக தோன்றவில்லை. அவளை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்ததிலிருந்துதான் அவளை இறந்தவனின் மனைவி என்று ஊகிக்க முடிந்தது. மெக்கின்சி இன்னும் சில கஜ தூரம் முன்னே சென்றான். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கும்? சிதை சுமார் 4.5 அடி இருந்தது. சுமார் 6 அடி நீளம். அடிபாகத்தில் வறண்ட சாண துண்டுகளும் மேற்பகுதியில் உலர்ந்த பனை இலைகளுமாக இருந்தது. பார்த்து கொண்டே இருக்கையில் அதை சுற்றியிருந்த சனக்கூட்டம் நதிமுகமாக சற்று விலகி கொள்ள உடல் சிதைமேல் தலை கங்கை பக்கமாக அமைத்து வைக்கப்பட்டது. அவர்கள் இப்போது அந்த இடத்துக்கு 10 அடி தூரத்தில் வந்துவிட்டார்கள். இன்னும் அவர்கள் வருகையை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. அந்த இடத்தில் அப்போதைய கதாநாயகி எரியப் போகிற அந்த பெண்தான் 2 குழந்தைகளுக்கு இடையே உட்கார்ந்து கொண்டாள். கன்னத்தில் கை வைத்து கண்களை மூடிக்கொண்டு யாரையும் எதையும் பார்க்காமல் உட்கார்ந்திருந்தாள். பற்பல பெண்கள் சூழ்ந்திருந்தாலும் யாரும் எதுவும் பேசவில்லை. சில நிமிஷங்கள் கழித்து அந்த பெண் எழுந்தாள். சில பிராமணர்கள் முன் வந்து அவள் கையில் சின்னதாக துணி மூட்டையை கொடுத்தார்கள். கொடுத்து அவள் பின் நின்றார்கள். குழந்தைகளை சிலர் பின்னுக்கு இழுத்துச் சென்றார்கள். மற்ற பெண்கள் சிலர் அவள் பின் வரிசையில் சேர்ந்து கொண்டு விட விதவை மெதுவாக உடலை சுற்றி நடக்க துவங்கினாள். அவள் கையில் இருந்த துணி மூட்டையில் இருந்ததை சுற்றுப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே நடந்தாள். ஆஷ்லி துடித்தான். இதோ அவள் அவர்களுக்கு அருகே வரப்போகிறாள். மெல்ல மெல்ல அவள் கிட்டே வர ஆஷ்லி முன் வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததை தானும் கொஞ்சம் கையில் வாங்கி கொள்ள விரும்புபவன் போல் கை நீட்டினான். நிமிர்ந்து பார்த்தான். அவள் கண்களில் சற்றே ஆச்சரியம் தென்பட்டது. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு ஐரோப்பியனை பார்க்கிறவளாக இருக்கலாம். மற்றவர்களை ஏறிட்டும் பார்க்காதவள் ஒரே ஒரு முறை அவனை பார்த்து உடனே கண்களை தழைத்து கொண்டாள். அவன் கையில் சுட்ட அரிசி மணிகளை வைத்தாள். மெக்கின்சி ஆஷ்லியின் முழங்கையை பற்றி ஒன்றும் செய்யாதே, குறுக்கிடாதே என்று சொல்வது போல எச்சரித்தான். ஆஷ்லி அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு 20 வயது இருக்கும். ஒழுங்கான செதுக்கப்பட்டது போல வடிவமான இந்திய முகம். அவள் அடுத்த முறை சுற்றி வரும்போது அவளுடன் பேசலாம் என்று எண்ணினான் ஆஷ்லி. அவள் மறுபடி மெல்ல வரும்போது ஆஷ்லியை எதிர்பார்த்து நிமிர்ந்தவள் போல தோன்றியது. அவன் கையில் தயாராக அரிசி மணிகளை கொடுத்தாள். ஆஷ்லி அவளிடம், வேண்டாம், செய்யாதே, என்னுடன் தப்பி வந்துவிடு. நான் உனக்கு சரந்தருகிறேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி வந்துவிடு. என்னிடம் துப்பாக்கி இருக்கிறது என்றான். ஆங்கிலம் எதுவும் புரியாமல் அவள் தொடர்ந்து நடந்தாள். ஆஷ்லி தன் சகாக்களிடம், ட்ரெவர், எட்வர்ட், என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லோரையும் கைது செய்யுங்கள். என்ன ஒரு காட்டுமிராண்டித்தனமான பழக்கம்! இவளை காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான். மெக்கின்சி, ஷ், வேடிக்கை பார்க்கலாம். அதை நாம் தடுக்கக்கூடாது. அவர்கள் மதத்தில் இருக்கும் பழைய நம்பிக்கை. அதில் குறுக்கிடக்கூடாது. முட்டாள்தனம், இது தடை செய்யப்பட்டு விட்டது. பேசாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருங்கள். கேப்டன் பிடிக்கவில்லை என்றால் விலகி போங்கள். அந்த அதிர்ச்சிகரமான கடைசி காட்சி நெருங்கி கொண்டிருந்தது. இத்துடன் 33வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 34வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.